Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸாக பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போது வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஒரு நார்மல் சென்டென்ஸை தான் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குறதா இருக்கும். ஸோ அதை தான் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்ம ஃப்ரேம் பண்ணி பேசக்கூடியது சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, வேர்ப் நெக்ஸ்ட்டு, அடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் ஆப்ஜெக்ட், இல்லைனா அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பேசக்கூடிய சென்டென்ஸை வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் 1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளையே வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே கொஸ்டினிங் சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி பார்த்ததுனால இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒரு கொஷின் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணிங்க, WHல ஆரம்பிச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ அப்படி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். இப்போ பாருங்கள், சே சம்திங் அபவுட் எலிஃபென்ட்ஸ். எலிஃபென்ட்ஸை பற்றி ஏதாவது நம்ம சொல்லணும். ஸோ எலிஃபென்ட் இஸ் அ பிக் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு அது எலிஃபென்ட்ஸ் ஹாவ் லாங் டஸ்க், இட் ஹாவ் 4 legs. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இட் ஹாஸ் அ லாங் ட்ரங்க் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட ஃபிசிக் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லைனா அது எங்கே வாழுது, எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே போகிறது தான் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சே சம்திங் அபவுட் கவ். ஸோ இது நமக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சதான். கவ் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல், கவுஸ் கிவ் அஸ் மில்க். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்டேட் சம்திங் அபவுட் ரோசஸ். ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், ரோசஸ் ஆர் இன் மெனி கலர்ஸ். ஸோ எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவே திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது வந்து காமனாக நம்ம மைண்டுக்கு சடனாக வர்றது. இப்போது எனக்கு என்ன மைண்டில் சடனாக வருதோ அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதுதான் இல்லை, நீங்கள் எதை வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரோஸ் பற்றி நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கிலீஷில். அதுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் தெரியலைனா கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து அந்த வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை அமைச்சிக்கலாம். ஸ்டேட் எ ஃபேக்ட் அபவுட் வாட்டர். வாட்டரை பற்றி ஏதாவது ஒரு இது சொல்லியிருக்காங்க. வி மஸ்ட் ட்ரிங்க் மோர் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா அந்த வாட்டரில் எவ்வளோ கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் சால்ட் இருக்குது சீ வாட்டரில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் தான் டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கிரிக்கெட் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காக இருந்தால் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் தான் மேக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சென்டென்ஸாக மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ ஐ லைக் கிரிக்கெட், ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஃபினிட்டிவ், ஜெரன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னங்கிறத நான் வந்து ஆல்ரெடி பாஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன, ஜெரன்ஸ்னால் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ எல்லாமே சொல்லியிருக்கேன். அது என்னன்னு தனித்தனி வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் அ ஃபேக்ட் அபவுட் மேங்கோஸ். மேங்கோஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. மேங்கோஸ் தான் வந்து ஃப்ரூட்டோட கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க? மேங்கோஸ் ஆர் கால்ட் அஸ் த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் மேக் பண்ணலாம். இல்லைனா ஐ லைக் மேங்கோஸ் அப்படின்னு சிம்பிளாக கூட சொல்லலாம். மேங்கோ இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் சம்மர் சீசன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது வந்து சம்மர் சீசனுக்கான ஒரு ஃப்ரூட்னா அது மேங்கோ அப்படின்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை நீங்கள் எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதில் என்ன வேர்டுக்கு எனக்கு ஒரு தமிழ் வார்த்தை வருது, அதுக்கு என்ன ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு எனக்கு தெரியலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் டக்குன்னு கூகுளில் போய் அந்த வேர்டை நீங்கள் டைப் பண்ணாலே, தமிழ்லேயே டைப் பண்ணலாம், தங்கிலீஷில் டைப் பண்ணால் அதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டை அதிலே காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஈஸியாகவே மேக் பண்ண முடியும்.
ஸோ அடுத்து ஒன்று சொல்லியிருக்காங்க, மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த். ஃப்ரெண்டோட ஹெல்த்தை பற்றி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை நெகட்டிவாக ட்ரை பண்ணலாம், இல்லை பாசிட்டிவாகவும் ட்ரை பண்ணலாம். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் அ குட் ஹெல்த் அப்படின்னா பாசிட்டிவாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. நாட் குட் ஹெல்த் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் வரும். அது உங்களோட ஓன் விஷ். மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் இந்தியா. இந்தியாவை பற்றி நம்ம சொல்லணும்னா ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். மை கண்ட்ரி இஸ் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். மை நேட்டிவ் லேண்ட் இஸ் இந்தியா. இப்போ நீங்கள் யாராவது ஃபாரினில் இருக்கிறாங்கன்னா அவங்க மை நேட்டிவ் இஸ் இந்தியா அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எது வேணாலும் இந்தியா வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 2 வந்து போனதில் பார்த்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு மெயினான வேர்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்மளை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஹாலிடேஸ். ஐ எம் கோயிங் டு நேனிடால் இன் மை ஹாலிடேஸ். நைனிடால்ங்கிறது வந்து ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ஒரு டவுனோட பேர் தான் நேனிடால். ஸோ அங்கே நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாலிடேஸ்க்கு நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாருங்கள், பட்சர். பட்சர் வச்சு நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா ஐ வென்ட் டு அ பட்சர்ஸ் ஷாப் டு கெட் சம் மீட். நான் வந்து கறிக்கடைக்கு போய் கொஞ்சம் மீட் வாங்கிட்டு வந்தேன். MEAT மீட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேறு எதாவது வேணாலும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நான் இங்கே இருக்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட், ரீட்டா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். கிளாஸ் டீச்சர், ஐ லைக் மை கிளாஸ் டீச்சர். ஸ்கூல் கவுன்சில், ஐ வாஸ் செலக்டட் ஃபார் த ஸ்கூல் கவுன்சில். சம்மர், ஐ வென்ட் டு அ சம்மர் கேம்ப் லாஸ்ட் வீக். ஹாபி, டான்சிங் இஸ் ஒன் ஆஃப் மை ஹாபீஸ். ஆக்சுவலி இங்கே நான் ஹாபி அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஹாபீஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒய் எடுத்துகிட்டு IES தான் யூஸ் பண்ணணும். அதுதான் கரெக்ட் ஃபார்மேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் நீங்கள் ஒன் ஆஃப் மை அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நான் செய்யக்கூடியவைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம நிறைய ஹாபீஸ் செய்வோம், நிறையா வந்து செய்கிறதுல அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால அந்த கூடியவைகளில் செய்வதில் அப்படின்னு சொல்கிறதுலே பல ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே ஹாபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டான்சிங் இஸ் ஒன் ஆஃப் மை ஹாபீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வச்சு மை பெட்ரூம் இஸ் நீட் அண்ட் டைடி. ஷர்ட், டுடே ஐ எம் கோயிங் டு பை நியூ ஷர்ட்ஸ். ஸோ இதை அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம்ல, ஷர்ட்டை ஷர்ட்ஸாக மாற்றலாம். நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்டார் இருக்குது பாருங்கள், ஐ வாண்ட் டு லேர்ன் பிளேயிங் த கிட்டார். கசின், மை கசின் ஸ்டேஸ் இன் லண்டன். ஹோம்ஒர்க், ஐ டூ மை ஹோம்ஒர்க் டெய்லி. ஸ்நாக்ஸ், I like having light snacks during evenings. Movie, I recently saw an amazing movie. ஸோ இங்கே an amazing யூஸ் பண்ணணும். இந்தியா இஸ் அ ஹியூஜ் கண்ட்ரி. ஒரு பெரிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறதுல டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இது வந்து எல்லாருமே ஃப்ரேம் பண்ணுறதா. நீங்கள் டெல்லியை வச்சு எப்படி வேணாலும் க்ரியேட்டிவாக யோசிச்சுக்கலாம். Prime Minister, our Prime Minister is working hard. Sandwich, I like eating sandwiches for breakfast. My mother loves me very much. Flower, I have flowers in my garden. ஸோ இப்போ வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நான் என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் அங்கே ஒரு 8 கொடுத்துருக்காங்க, நீங்கள் 8யுமே மேக் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு 5 சென்டென்ஸ் உங்கள் ஓனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.